சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிராமத்தில் அம்மா வீட்டில் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது எப்படின்னு சொல்கிறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு பெரிய வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் நெய் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை ஃபஸ்ட்டு போட்டு வணக்கிட்டு, பெரிய வெங்காயம், வரமிளகா, இதுக்கு வரமிளகா தான் போடணும், கறிவேப்பிலை, இதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு சிக்கனை வாங்கிட்டு வந்திருந்ததை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்து அந்த சிக்கனை நல்லா வடைச்சட்டியில் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கணும். நிறைய நேரம் எவ்வளோ நேரம் வணக்கிட்டுருக்கணும். வணக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு அதில் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். அது இதில் வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் வேணால் தேங்காய் போடலாம். தேங்காய் ஒரு நடுத்தரமாக இளந்தேங்காயாக இருக்கிறத நல்லா கட் பண்ணி அதில் நீங்கள் போடணும். போட்டுட்டு நல்லா 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 மறுபடியும் கிளறி விட்டுட்டு, உப்பெல்லாம் போடக்கூடாது. ஒரு பெரிய தட்டை போட்டு ஆவி வெளியில் போகாத மாதிரி நல்லா மூடி வச்சிடணும். நல்லா கிளறணும். அதை ஃபஸ்ட்டு நல்லா அடுப்பில் நல்லா கிளறணும். நீங்கள் ஆயிலில் அந்த சிக்கன் நல்லா ஃபுல்லாக கலங்கி வர மாதிரி, இப்போ பாருங்கள் கிளறாங்க இல்லையா, அது மாதிரி கிளறணும். அவங்க பேர் மாதுன்னு, அவங்க மாது, அந்த மாது சமையல் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கிளறாங்க. அவங்க நல்லா சூப்பராக இப்படி நல்லா திருப்பி 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 போட்டு நல்லா கிளறணும். கிளறி இப்படி தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா, ஊற்றி மூடி வச்சிடணும். அது தண்ணி ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் வேகணும். ஏன்னா அப்போ தான் சிக்கனும் நல்லா வேகும், அந்த சைலமெல்லாம் ஃபுல்லாக இறங்கும். இதுலேருந்து நீங்கள் அதிகமாக தண்ணியெல்லாம் வடிக்கக்கூடாது. சூப்புக்கு வேணால் சும்மா 1 டம்ளர் அது மாதிரி எடுத்துக்கலாம். சிக்கன் சூப் வேணுன்னா 1 டம்ளர் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். மற்றபடிக்கு ஃபுல்லாக அதை ஆவி அந்த தட்டு போட்டு மூடுனதுலேயே நல்லா வெந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி வேகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பள்ளிப்பாளையத்து சிக்கன்னாவே என்ன ஸ்பெஷலுன்னா வெங்காயம், மிளகா, அது வரமிளகா கறின்னு சொல்லுவாங்க. இதை நாமெல்லாம் ஆதி காலத்தில் எங்கள் மாமியார் செய்யும்போது இதுக்கு தண்ணி கறின்னு சொல்லிட்டு பேர். வெறும் தண்ணியிலேயே வேக வச்சு உப்பு மிளகா போட்டு உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் தண்ணி கறின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போ ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ இது 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. இப்போ மறுபடியும் பள்ளிப்பாளையத்து சிக்கனுன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லா ஹோட்டல்லையும் இது ரொம்ப ஸ்பெஷலான உணவாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் பள்ளிப்பாளையத்து சிக்கனை செஞ்சு நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் சப்பாத்தியோ இல்லை இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்து தொட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு ஹெல்த்தியானது, மசாலா எதுவும் இல்லாத, அதனால் உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் இதை மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இது ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை சீக்கிரமாக ஷார்ட்டாகவும் முடிச்சிருக்கலாம், ஆனால் நேரடியாக காமிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்தாச்சு.